Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 12 that is linear programming la examples la solve பண்ணி முடிச்சிருந்தோம். Last video la ஒரே ஒரு example 5 பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation exercise of the 12th exercise that is exercise 12.1 என்ன அப்படினு பாப்போம். So first question என்ன அப்படினா solve the following linear programming problem graphically. பின்னாடி வரப்போற எல்லா क्वेश्चनக்குமே நம்ம graphical solution linear programs கொடுக்கணும். காமனா கொடுத்துட்டாங்க. First one என்ன அப்படினா maximize z equal to 3x plus 4y subject to the constraint ஒண்ணே ஒரு constraint தான் x plus y is less than or equal to 4 x is greater than or equal to 0 y equal to greater than or equal to 0 ஒரே ஒரு inequality தான் இருக்கு. அப்ப இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பாருங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும், ப்ரொசீஜர் எல்லாமே சேம். let x plus y equal to அவங்க less than or equal to கொடுத்தாலும் சரி greater than or equal to கொடுத்தாலும் சரி அதை நம்ம ஈக்குவலா மாத்திக்கணும். put y equal to 0 அப்ப y க்கு 0 போட்டா இங்க என்ன ஆகும், x equal to 4 அப்படினு வந்துரும். சோ அப்ப பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 4,0 is a point. Similarly put x equal to 0 கொடுத்தீங்கன்னா y equal to என்ன வரும் 4. So 0,4 is the another point. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம ட்ரைன் பண்ண லைன்ல டிரா பண்ண வேண்டியதான். சோ அப்ப x axis வந்து நமக்கு என்ன 1 2 3 4 5 6 அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் x axis, and then y axis வந்து நமக்கு என்ன 1 2 3 4 5 and 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், feasible region 4 to 0 0 to 4. ஸோ அப்போ 4 to 0 இந்த பாயிண்ட்டு 0 to 4 வந்து 4 to 0 இந்த பாயிண்ட் 0 to 4 இந்த பாயிண்ட், அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ feasible region கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த inequality வந்து less than or equal to greater than or equal to simply less than or equal to. அப்போ நான் என்ன பண்ணணும், கீழ் பக்கமாக ஷேட் பண்ணணுமா. ஸோ அண்டு கீழ் பக்கமாக ஷேட் பண்ணணும், எக்ஸும் greater than or equal to 0 ஒய்யும் greater than or equal to 0. அப்போ ஒன்லி இதுதான் நம்மளோட என்னது feasible region. ஸோ அப்போ இந்த feasible regionோட ஏரியாஸ் நம்ம அதாவது இந்த feasible regionல maximize z or minimize z கார்னர் பாயிண்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணோம். அப்போ இந்த கார்னர் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 0,0 இந்த பாயிண்ட் ஏபின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ பாயிண்ட் என்ன 4,0 பி பாயிண்ட் 0,4. அப்போ அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் மினிமைஸ் z கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபார் தி கன்ஸ்ட்ரெயின்ட் 3x plus 4y. அப்போ ஓ 0,0 x பிளேஸ்ல 0 y பிளேஸ்ல 0 போட்டால் 3 into 0 plus 4 into 0 so that you are getting 0. Similarly a வந்து 4,0 அடுத்த பாயிண்ட். அப்போ 3x பிளேஸ்ல 4 y பிளேஸ்ல 0. ஸோ அப்போ 3 into 4 plus 4 into 0 so the answer is 12 and 0,4. அப்போ 3 into 0 plus 4 into 4, right? Y is 4. So your answer is 16. அப்ப இருக்குறதுல minimum எது 0. Therefore the minimum value கேட்டிருக்காங்களா maximum கேட்டிருக்காங்களா பாருங்க क्वेश्चनல maximize கேட்டிருக்காங்க சாரி. சோ அப்ப அந்த டேபிள்ல அத maximize னு எழுதிக்கோங்க. So maximize is at equal to. So this is maximize is at equal to. So அப்ப இருக்குறதுல maximum value னா எது நமக்கு maximum value வருது, this 16. So அப்ப maximum value of that function is 16 attains at எந்த பாயிண்ட்ல of z is 16 at the point b வந்து 0,4ங்கற பாயிண்ட்ல. என்ன பாருங்க அந்த பாயிண்ட்ல தான் x equal to 0 y equal to 4 இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து 16 வந்தது. So that is your answer for this. In case minimum கேட்டிருந்தா என்ன 0 attains at the point origin, அவ்வளவுதான். So இதான் நம்மளோட answer for the first question. Simple question, ஒரே ஒரு inequality மட்டும். இப்போ second question, அப்ப minimize z equal to so minus of 3x constraintலாம் கரெக்ட்டா எழுதுங்க, minus 3x plus 4y subject to the constraint x plus 2y is less than or equal to 8 3x plus 2y is less than or equal to 12 x non negative y non negative. அப்ப நான் first என்ன பண்ணனும், inequalities equalities ஆ மாத்தணும். அப்ப solution let x plus 2y equal to 8 அப்படினு மாத்திக்கிறோம் equation 1. அப்ப if x equal to 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும் 2y equal to 8 so that y equal to 4. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 0,4. Similarly if y equal to 0 then what is your x value, y க்கு 0 போட்டிங்கன்னா x equal to 8 டைரக்டா வந்துரும். so that 8,0 is the another point. அப்ப இந்த பாயிண்ட் once நீங்க ஃபைண்ட் பண்ண உடனே plot பண்ணிருங்க. அப்ப x axis y axis simple numbers-ஆ தான் இருக்கு. so that 1 2 3 4 அப்படியே எடுத்துக்கலாம். பெரிய பெரிய நம்பர்ஸா இருந்ததுனா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும், இந்த ஆக்சிஸோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. so 4 5 6 and so on 7 அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பாயிண்ட் என்ன வந்தது 0,4 and 8,0. அப்போ y axisல 4 0,4 இந்த பாயிண்ட் 8,0 இந்த பாயிண்ட் ரெண்டே கனெக்ட் பண்ணீங்கன்னா that is this line. அடுத்த லைன் நமக்கு என்னது 3x plus 2y is less than or equal to 12 ரெண்டுமே less than or equal to தான். அப்ப ஈக்குவலா மாத்திக்கிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கிறோம். if x equal to 0 then 2y equal to 12 வரும். so that y equal to 6 அப்ப 0,6 is a point. if y equal to 0 then 3x equal to 12 so x equal to 4 so 4,0 is the another point. அப்ப 0,
6ம் 4,0வும் போடுறோம். அப்போ 4,0 இந்த பாயிண்ட்டு, 0,6 இந்த பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் செகண்ட் லைனு. ஓகே, இப்போ 2 லைன் தான் இருக்குது. அதனால் நான் அந்த லைன் ஈக்குவேஷன் இங்கே எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் 3 லைன்லாம் வருது அப்படின்னா அந்த லைனோட ஈக்குவேஷனை அந்த லைனுக்கு மேலே எழுதுங்க. அப்போ தான் நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 2 இன்இக்வாலிட்டியுமே என்னவா இருந்தது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். பாருங்கள், ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ ரெண்டையுமே நான் என்ன பண்ணணும்? கீழ் பக்கமாக ஷேட் பண்ணணும். அப்போ இந்த லைன் வந்து இப்படி கீழே பக்கமாக ஷேடிங்கில் வருமா? ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் கீழே பக்கமாக இப்படி ஷேடிங்கில் வரும், நெகட்டிவில் போக வேண்டாம். அடுத்த லைன் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் எடுக்கிறேன். இந்த லைனும் வந்து நமக்கு என்னாச்சு? கீழ் பக்கமாக நமக்கு ஷேட் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை வச்சு காமன் ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபீஸிபிள் ரீஜன்றது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த ரீஜன் எடுத்தேன்னா இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது? ஒன்லி இந்த லைன் தான் வருது. அப்போ இது வந்து நமக்கு ஃபீஸிபிள் ரீஜன் கிடையாது. இப்போ இந்த லைன் எடுத்திங்கன்னா ஒன்லி இந்த க்ரீன் கலர் தான் வருது. அப்போ இதுவும் நமக்கு என்னது? ஃபீஸிபிள் ரீஜன் இல்லை. அப்போ இந்த லைனில் தான் வந்து என்ன ஆகுது? ரெண்டுமே காமனாக வருது. அப்போ திஸ் இஸ் யுவர் ஃபீஸிபிள் ரீஜன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அப்போ இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு என்னது? feasible region. ஸோ அப்போ இதுதான் feasible region. கார்னர் பாயிண்ட்ஸை ஃபைன் பண்ணுங்கள். அப்போ இந்த கார்னர் வந்து என்ன? ஓ. அப்போ 0,0. இந்த பாயிண்ட் வந்து ஏ 4,0. சி பாயிண்ட்டும் தெரியும் 0,4. பியில் மட்டும் என்ன ஆகுதுன்னா 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இன்கேஸ் இதை வந்து கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னு வைங்க, கரெக்டாக தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ இங்கே 3க்கு நேராக இருக்குது இந்த பாயிண்ட்டு. ஸோ நியரஸ்ட் டு 3, இதுவும் வந்து 2.5 அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பி பாயிண்ட் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சிடும். பட் நம்ம மேனுவலாக வரைகிறப்ப, நோட்ஸில் பேப்பரில் வரைகிறப்ப அந்த பி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 லைனோட இன்டர்செக்ஷனில் இருக்க பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சின்ஸ் OABC இஸ் தி feasible region. அப்போ வேர் O is equal to 0,0, A வந்து 4,0, C வந்து 0,4. அட் பியில் வந்து என்னாச்சு? லைன் 1 அண்ட் லைன் 2 ஆர் இன்டர்செக்ட். 2 லைனும் இன்டர்செக்ட் ஆச்சு. ஸோ அப்போ லைன் 1 லைன் 2 இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ x + 2y = 8, 3x + 2y = 12. அப்போ சைன் இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணிங்க, மைனஸ் போட்டிங்கன்னா டேரெக்டாக 2y இருக்குது, கேன்சல் பண்ணலாம். அப்போ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தே ஆர் கெட்டிங் கேன்சல். இங்கே -2x வரும், இங்கே -4 வரும். அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா x = 2. when x = 2னு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா x + 2y. ஸோ 2 + 2y = 8. ஸோ அப்போ இந்த 2 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 6. ஸோ 2y = 6. ஸோ y = 3. தட்ஃபோர் பி பாயிண்ட் வந்து என்னது? 2,3. அதுதான் நாங்கள் சொன்னேன். இப்போ நீங்கள் கிராஃப் ஷீட்டில் கரெக்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட் நேராக பாருங்கள் எங்கே வருது? ஸோ இந்த பி பாயிண்ட் வந்து 2க்கு நேராக வரும், இங்கே 3க்கு நேராக போகுது. அப்போ 2,3 கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இல்லைனா மேனுவலி சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் answer. Therefore the points are, the corner points are என்னென்ன பாயிண்ட்ஸு? O 0,0, B A வந்து 4,0, B வந்து 2,3, C வந்து 0,4. அப்போ கார்னர் பாயிண்ட்ஸு நம்மளை கேட்டது கொஸ்டினில் மினிமைஸ் Z. அப்போ கார்னர் பாயிண்ட்ஸு மினிமைஸ் Z ஈக்குவல் டு -3x + 2y. ஸோ அப்போ 0,0, x பிளேஸில் 0, y பிளேஸில் 0. அப்போ -3 × 0 + 2 × 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. A வந்து 4,0, அப்போ x பிளேஸில் 4, y பிளேஸில் 0. அப்போ 3 × 4 + 2 × 0, ஆன்சர் -12. ஸோ B வந்து 2,3. ஸோ அப்போ x பிளேஸில் 2, y பிளேஸில் 3 போட்டிங்கன்னா -2 × 3 + 2 × 3. ஸோ ஆன்சர் இஸ் 0. அப்போ C வந்து 0,4. அப்போ 3, 0 and 4 போட்டிங்கன்னா ஸோ -3 × 0 + 2 × 4. ஸோ தி ஆன்சர் இஸ் 8. ஸோ அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது? +8. Therefore the minimum value of this Z is இருக்கிறதுலே lowest எது பாருங்க? 0 இல்லை, 0 விட lowest ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. அப்போ இட் இஸ் -12. அட்டைன்ஸ் அட் தி பாயிண்ட் எங்க? A 4,0ங்கிற பாயிண்ட்ல வந்து நமக்கு மினிமைஸ் வேல்யூ வருது ஃபார் திஸ் கொஸ்டின். தட்ஸ் ஆல் ஃபார் தி செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின் இதிலே பார்த்துருவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தேர்ட் கொஸ்டின் அகெயின் மேக்ஸிமைஸ் Z = 5x + 3y சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ 3x + 5y <= 15 and 5x + 2y is <= 10 and x is greater than or equal to 0, y is greater than or equal to 0. சிமிலர் டு தி ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே மாதிரி தான். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டியாக மாற்றணும். அப்போ 3x + 5y = 15 எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 1. அப்போ இப்போ x = 0 கொடுத்தா 5y = 15, ஸோ தட் y = 3 வந்துடும். அப்போ 0,3 இஸ் அ பாயிண்ட். சிமிலர்லி இஃப் y = 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3x = 15, y 0 ஆயிரும். அப்போ 3x = 15 வரும். ஸோ தட் x =
5 ரைட். அப்போ 5,0 இஸ் தி அனதர் பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் வந்தது. ஒன்று 0,5 இன்னும் 0,3 இன்னொன்று வந்து 5,0. அப்போ அதை பிளாட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கோங்க. 0,3 இந்த பாயிண்ட்டு அண்டு 5,0. ஸோ இந்த பாயிண்ட் இதை பிளாட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, சிமிலர்லி நான் செகண்ட் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணோன்னா என்ன பண்ணணும்? செகண்ட் ஒன் 5x + 2y இஸ் ஈக்குவல் டு 10 எடுத்துக்கிறோம். அது கிரேட்டர் தென் லெஸ் தென் என்ன வேணா இருக்கட்டும், ஈக்குவல் டு 10 எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இஃப் x ஈக்குவல் டு 0 2y ஈக்குவல் டு 10 ஸோ y ஈக்குவல் டு 5 வரும். ஸோ 0,5 இஸ் a point. If y equal to 0 then 5x equal to 10 so x equal to 2 so 2,0 is the another point. So 0,5 and 2,0 so 0,5 this point and 2,0 in the point. This is your for points. Okay, so அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்போ feasible region கண்டுபிடிக்கணும். ரெண்டு லைனுமே வந்து நமக்கு less than or equal to. So அப்போ இந்த லைன் என்னாச்சு? இப்படி கீழே தான் ஷேட் ஆயிருக்கு. ஓகே, சிமிலர்லி செகண்ட் லைன் இன்இக்வாலிட்டி வந்து அதுவும் நமக்கு கீழே தான். ஸோ செகண்ட் லைன் இதுவா? ஸோ அந்த லைனுமே வந்து நமக்கு இப்படி கீழே தான் ஷேட் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி இருக்குது. இப்போ ஃபீஸிபிள் ரீஜன் செக் பண்ணோன்னா இந்த ரீஜன் எடுத்திங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. இந்த ரீஜன் எடுத்திங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அங்கேயும் நமக்கு ஒரே ஒரு ரீஜன் தான் இருக்குது. அப்போ இந்த ரீஜனில் தான் என்னாச்சு? ரெண்டு லைனுமே நமக்கு ஷேட் ஆச்சு. அப்போ திஸ் இஸ் யுவர் காமன் ஃபீஸிபிள் ரீஜன் ஃபார் this question. Okay, அப்போ less than or equal to na கீழே greater than or equal to na மேலே பக்கம் ஷேட் பண்ணோம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ this is your feasible region for the given question. அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இந்த கார்னர் பாயிண்ட் O 0,0, ஏ பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு 2,0, சி பாயிண்ட் 0,3, பி மட்டும் என்னாச்சு? இன்டர்செக்ஷனில் இருக்குது. அப்போ பி கண்டுபிடிக்கணும்னா அப்போ நேராக நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு நேராக வர பாயிண்ட்ஸு. அப்போ பிக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 வருது, இங்கே ஒரு 2.5 கிட்ட வருது. ஸோ கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம மேனுவலாக இப்படி தான் சால்வ் பண்ணோம். OABC இஸ் அ feasible region where O is equal to 0,3 0, A வந்து 2,0, C வந்து 0,3. at B line 1 and line 2 are intersects. அப்போ line 1 line 2 intersectா? அப்போ line 1ஓட இன்இக்வாலிட்டி கூட நான் என்ன பண்ணுறேன்னா 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா காமனாக இல்லை ரெண்டு லைனும். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 2y இருக்குது, இங்கே ஜஸ்ட் y தான் இருக்குது, 5y இருக்குது, ஆர் இங்கே 3x இருக்குது, இங்கே 5x இருக்குது. அப்போ ஒன்று நான் அதை 5 கூட மல்டிப்ளை பண்ணி இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணால் x கேன்சல் ஆகும். இதை 2 கூட பண்ணி இதை 5 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டியை 2 கூடியும் செகண்ட் இன்இக்வாலிட்டியை 5 கூடியும். அப்போ 2 கூட மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் திஸ் 5 into equation 2. ஸோ 5 5s are 25 minus 25x plus 10y equal to 50. இப்போ பாருங்கள் 10y கேன்சல் ஆகும். அப்போ சைன் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 10y கேன்சல், 6 minus 15 minus 19x, இது வந்து -20. அப்போ x equal to 20/9 1 point somethingல வரும். ஸோ அதுதான் நாங்கள் சொன்னோம் 1 point somethingல வரும் இந்த பாயிண்ட்டு. சிமிலர்லி இதை எடுத்துகிட்டு போய் y பிளேஸில், அதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x equal to 20/19. ஸோ 3 into 20/19 plus 5y equal to this. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60/19 plus 5y equal to this. ஸோ அப்போ இந்த 60/19 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 5y equal to 15 minus 60/90. So 5y equal to the cross multiply பண்ணிங்கன்னா 285 minus 60 divided by 19. So 19 into 15 285. So 225/19. So அப்போ ஆன்சர் வந்து 225/19 into 5. ஓகே, ஸோ அப்போ இந்த 5ஆல் இதை நான் கேன்சல் பண்ணேன்னா, சாரி 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 5 இங்கே இருக்க 5 இங்கே டிவைடில் வரும். ஸோ 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 45/19. தட் இஸ் யுவர் y வேல்யூ. தட் ஃபோர் B இஸ் 20,19 45/19. ரைட். ஸோ அப்போ இது வந்து 2 point something வரும். அதுதான் உங்களோட அந்த கிராஃப் ஷீட்டில் வர விஷயம். ஓகே, ஸோ 2 point somethingல வரும். அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு B. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆர் என்னென்ன பாயிண்ட்டு? 0 வந்து O வந்து 0,0, B வந்து 20/19 40/19, A வந்து 2,0, C வந்து 0,3. இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும்? என்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் போடணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கார்னர் பாயிண்ட்ஸு அண்ட் மேக்ஸிமைஸ் z equal to 5x plus 3y. அப்போ கார்னர் பாயிண்ட் 0,0, A வந்து 2,0, B வந்து 20,19 and 45/19, C வந்து 0,3. அப்போ 5 into 0 plus 3 into 0 போட்டிங்கன்னா 0. 2,0 அப்போ x பிளேஸில் 2 y பிளேஸில் 0. அப்போ 5 into 2 plus 3 into 0 so that you will get 10. 20/19, 45. அப்போ 5 into 20/19 plus 3 into 45/19. ஸோ அப்போ 10/19 plus 100/19 plus 135 காமன் டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 235/19 which is 12.36 approximately வருது. அண்ட் 5 into 0 plus 3 into 3 so 9. ஸோ அப்போ இருக்கிறதுல எது மேக்ஸிமம் பாருங்கள், இதுதான் அட்டைன்ஸ் அட் தி பாயிண்ட் B. Maximum value of Z is, so maximum value of Z is 12.36. அதாவது 235/19 attains at the point B வந்து 20/19 45/19.
19. So that is your answer for this question. Okay, இதை minimum கேட்டிருந்தாங்கன்னா என்னது இருக்கிறதுல minimum 0, so 0,0 is the answer for this question in case if there is a minimize z for the question. Okay, so அவ்வளவுதான் இந்த question number 3 and that's all for this question and இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 question நம்ம இந்த exercise 12.1ல இருந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் questions எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.